எண்ணத்தோடு எண்ணமாக நிறைந்து நிற்கிறார். கிடைத்தது திருஷ்டி மூலம் மனதில் குஷி நிறையவே. எண்ணத்தோடு எண்ணமாக நிறைந்து நிற்கிறார். கிடைத்தது திருஷ்டி மூலம் மனதில் குஷி நிறையவே. சொர்க்கத்தை கையில் அள்ளி தருகிறார். வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? பாபா நம்மோடு கூட வாழ்கிறார். வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? ஓம் சாந்தி. 30/6/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 30/3/2000. உங்களின் மனதை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு அவ்வப்போது 5 வினாடிகளுக்கு அதை பயிற்றுவியுங்கள் என்று தொலைதூரவாசியான பாப்தாதா பௌதீக உலகில் வெவ்வேறு நாடுகளில் வசிக்கும் தனது குழந்தைகளை சந்திக்க வந்துள்ளார். பல்வேறு நாடுகளில் வசிக்கும் உங்கள் எல்லோரையும் ஒரே தேசத்து வாசிகளாகவே பாப்தாதா பார்க்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் எங்கிருந்து வந்திருந்தாலும் நீங்கள் எல்லோரும் ஒரே இடத்திலிருந்தே வந்துள்ளீர்கள். எனவே உங்களின் அனாதியான தேசம் உங்களுக்கு நினைவிருக்கின்றது தானே? நீங்கள் அதை விரும்புகின்றீர்கள் தானே? தந்தையை நேசிப்பதுடன் கூடவே நீங்கள் உங்களின் அனாதியான தேசத்தையும் விரும்புகின்றீர்கள் தானே என்று பாப்தாதா குழந்தைகளான உங்கள் எல்லோருடைய 5 ரூபங்களையும் பார்க்கின்றார். அந்த 5 ரூபங்களும் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவை என்னவென்று தெரியும் தானே? 5 முகங்களை கொண்ட பிரம்மாவும் பூஜிக்கப்படுகின்றார். ஆகவே பாப்தாதா குழந்தைகளான உங்கள் எல்லோருடைய 5 ரூபங்களையும் பார்க்கின்றார். எங்கும் உள்ள தந்தைக்கு சமமாக தங்களை ஆக்குகின்ற குழந்தைகள் எல்லோருக்கும், சதா தந்தைக்கும் அவரின் கண்களுக்கும் அவரின் இதயத்திற்கும் அவரின் நெற்றிக்கும் நெருக்கமாக இருப்பவர்களுக்கும், தந்தையின் ஒரே ஒரு உலகில் சதா இருப்பவர்களுக்கும், சதா ஒவ்வொரு அடியிலும் பாப்தாதாவை சதா பின்பற்றுபவர்களுக்கும், சதா வெற்றியாளர்களாக இருக்கும் நம்பிக்கையையும் போதையையும் சதா பேணுபவர்களுக்கும், வெற்றியாளர்களாக இருப்பதுடன் எப்போதும் வெற்றியாளர்களாக இருப்பவர்களுக்கும், இத்தகைய அதிகபட்ச மேன்மையான நீண்டகாலம் தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்ல குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்காரங்களும். ஆசீர்வாதம். நீங்கள் சக்திசாலி ஆத்மாவாகி ஒவ்வொரு வினாடியினதும் ஒவ்வொரு எண்ணத்தினதும் முக்கியத்துவத்தை அறிந்து அதனால் உங்களின் சேமிப்பு கணக்கை நிரப்புவீர்களாக. சங்கம யுகத்தில் ஒவ்வொரு கணமும் நீங்கள் அழியாத தந்தையிடமிருந்து அழியாத பேறுகளை பெறுகின்றீர்கள். கல்பம் முழுவதிலும் எந்த நேரத்தில் மட்டுமே நீங்கள் இத்தகைய பாக்கியத்தை பெறுகின்றீர்கள். இதனாலேயே உங்களின் ஸ்லோகன் இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை என்பதாகும். நீங்கள் என்ன மேன்மையான பணிகளை செய்ய வேண்டியிருந்தாலும் அவற்றை இப்போதே நீங்கள் செய்ய வேண்டும். எந்த விழிப்புணர்வு இருக்கும்போது நீங்கள் ஒருபோதும் உங்களின் நேரத்தையோ எண்ணங்களையோ அல்லது செயல்களையோ வீணாக்க மாட்டீர்கள். உங்களின் சக்தி வாய்ந்த எண்ணங்களின் ஊடாக உங்களின் சேமிப்பு கணக்கு நிறையும். அப்போது ஆத்மாவான நீங்கள் சக்திசாலி ஆகுவீர்கள். ஸ்லோகம். ஒவ்வொரு வார்த்தையினதும் ஒவ்வொரு செயலினதும் தனித்துவம்
தூய்மையாகும் சாதாரண தன்மையை தனித்துவமாக மாற்றுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. மனதில் நோய் அகன்றது, உள்ளத்தில் அன்பு மலர்ந்தது, அதிர்ஷ்டம் பொங்கி வழிந்தது, செல்வமாய் மகிழ்ச்சி நிறைந்தது. நாள்